வணக்கம் அன்பு சொந்தங்களே, இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ராம்குமார் நாம் மறக்க நினைத்தாலும் வெவ்வேறு வடிவங்களில் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார். எப்படி அவர் சுவாதியை 3 மாதங்களாக பின்தொடர்ந்து சென்றாரோ, ரயில் ஏறி பரனூர் ரயில் நிலையம் வரைக்கும் சுவாதி வேலை செய்யக்கூடிய இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் எப்படி ராம்குமார் சுவாதியை பின்தொடர்ந்து சென்றாரோ, அதே போல வெவ்வேறு ரூபங்களில் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார். சுரேந்தர் சிங் என்கிற ஒருவர், அவர் காதலிக்க கேட்ட பெண் காதலிக்க மறுத்ததால் அவரை சாலையில் பட்டப்பகலில் டெல்லியில் படுகொலை செய்திருக்கிறார். 22 முறை குத்தினார் என்று 30 முறை குத்தினார் என்றும் இருவேறுபட்ட தகவல்கள் வருகின்றன. அந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்தது போதாது என்று அவர் தலையில் ஒரு கல்லையும் போட்டிருக்கிறார் சுரேந்தர் சிங். இதே போல தனது விருப்பத்துக்கு இணங்க மறுக்கிற பெண்களை வன்முறையால் எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனோபாவம், அந்த ஆணாதிக்க மனோபாவம், பெண் வெறுப்பு மனோபாவம் நுங்கம்பாக்கத்தில் தொடங்கி இன்றைக்கு டெல்லி வரைக்கும் பல்வேறு சம்பவங்கள் மூலமாக நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. இப்போது .com ஏற்கனவே இல்லைன்னா இன்பமா கிளம்பு அப்படி ஒரு கேம்பெயின் கல்லூரி வளாகங்களில் மாணவர்கள் ஆண்கள் சொல்ல கூடிய ஒரு கேம்பெயினை ஆரம்பித்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் அதில் பங்கேற்று வருகிறார்கள். இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் முதிர்ச்சியின் முதல் அடையாளம், வளர்ச்சியின் முதல் அடையாளம். அதை டேக்கிங் ஏ நோ என்பது அதற்கு மட்டுமல்ல, காதலுக்கு மட்டுமல்ல, வாழ்வின் பல்வேறு கட்டங்களில் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை எதிர்கொள்வதற்கான துணிவை, பலத்தை, மனபலத்தை தருவது, இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வது, இல்லை என்பதை ஒத்துக்கொள்வது என்பதுதான். அந்த அடிப்படையில் இந்த கேம்பெயினை ஆரம்பித்திருக்கிறோம். பலரும் ராம்குமாருடைய தாக்குதலில் சுவாதி உயிரிழந்த போது பலரும் 7th ரெயின்போ காலனி போல பின்தொடர்வதை, பெண்களை பின்தொடர்வதை சிலாகிக்கக்கூடிய படங்கள் வருவதால் தான் இந்த போன்ற சம்பவம் நடந்தது என்று சொன்னார்கள். திடீரென்று படங்களையோடு இந்த சம்பவங்களை தொடர்பு படுத்துவதால் திடீரென்று நமக்கு ஒரு ஞாபகம் வந்தது. சிவாஜி படத்தில் ரஜினி தன்னை மின்சாரம் தாக்குதலுக்கு ஆளாகி சிறையில் தான் இறந்தது போன்ற ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுவார். சிவாஜி படம் தான் ராம்குமாரை பாதித்ததோ என்கிற ஒரு கேள்வியை கூட நாம் இந்த நேரத்தில் எழுப்பலாம். படங்கள் சமூகத்தை பிரதிபலிப்பதை விட பெரும்பாலான நேரங்களில் சமூகத்தை படம் பிரதிபலிக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. உண்மை என்பது படங்களை விட விசித்திரமானதாக, கொடூரமானதாக, சோகமானதாக, சில நேரங்களில் மிக மகிழ்ச்சியானதாக, மிகை மகிழ்ச்சி கொண்டதாக இருக்கிறது. இதைத்தான் இப்போது .com சார்பில் சொல்ல விரும்புகிறோம். இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.